ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனும் வீராவும் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா விஜி பார்க்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீராவோட ரூமுக்கு போகிறாங்க. போனதுமே அவங்க பென்ட்ரைவ் போட்டு அவங்க தேடிட்டு இருக்கவும் அப்போ அவங்க வள்ளி வராங்க. என்ன தேடிட்டு இருக்கிற, அவங்க ரெண்டு பேரும் இல்லாத நேரத்தில் அப்படிங்கும்போது உடனே விஜி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ வள்ளி வர பார்த்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் அவங்க சொல்கிறாங்க, இல்லை சித்தி என்னுடைய புடவையை காணலாம், அதனால தான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது உன் புடவையை எதுக்காக இங்கே வரப்போகுது அப்படிங்கவும், இல்லை நான் துணி துவச்சி காய போட்டிருந்தேன், ஒருவேளை அந்த புடவையை கூட இந்த புடவை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களோன்னு சொல்லிட்டு தான் நான் தேடுனேன் அப்படிங்கப்போ அது தப்பு இல்லை, ஆனால் அவங்க இல்லாத நேரத்தில் நீங்கள் தேடிட்டு இருக்க பார்த்தியா, அதுதான் தப்பு, வா ஒழுங்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகவும், ஐயோ சரியான நேரத்தில் அவங்க வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கவும் வள்ளி போனதுக்கப்புறமா திரும்பவும் வீராவோட ரூமில் தேடிக்கிட்டு அந்த பென்ட்ரைவரை எடுத்துருந்தாங்க. எடுத்ததுமே அவங்க லேப்டாப்பில் போட்டு பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நல்ல வேலையாக நம்ம முகம் தெரியல, ஆனால் கூட உள்ளவன் அவன் முகம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவனுக்கு ஃபோனை பண்ணி இங்கேருந்து எஸ்கேப் ஆக சொல்லிடலாம், வீரா கையில் மட்டும் மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜி பார்த்தோம்னா அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இங்கே பாரு உன்னுடைய முகம் தெரிகிற மாதிரிக்கு ஒரு வீடியோ ஆதாரம் வீரா கையில் கிடச்சிருக்கு அப்படிங்கவும், அது கேட்டதுமே அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. அதனால நீங்கள் இருக்க வேண்டாம், வெளியூருக்கு தப்பிச்சு போயிரு அப்படிங்கவும், அப்போ பணம் தாங்க மேடம் நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு உனக்கு தாரேன், நீ உடனடியாக இங்கேருந்து கிளம்பணும் அப்படிங்கவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜி ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வீராவுக்கு எப்படி இந்த ஆதாரம் கிடைச்சிது, எங்கேருந்து அவள் தேடு எடுத்தான்னு தெரியல, ஆனால் நல்ல வேலையாக நம்ம முகம் மட்டும் தெரியல, நம்ம முகம் தெரிஞ்சிருந்துன்னா அவ்வளவுதான், நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பா, அவ அண்ணனுடைய நிலைமைக்கு நம்ம தான் காரணங்கிறத அவ கண்டிப்பா கண்டுபிடிப்பா, ஆனா நம்மளை கண்டுபிடிக்காத அளவுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறாங்க. இந்த வீரா அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளை தொல்லை கொடுத்துட்டே இருப்பா, அதனால ஃபர்ஸ்ட் இவளை அந்த வீட்டை விட்டு அனுப்பி விடணும், அவளை எப்படியாவது வள்ளிக்கும் இவளுக்கும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி வள்ளியே இவளை வீட்டை விட்டு போக சொல்ற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு விஜி ஒரு பிளானை போட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வள்ளி வீரா கிட்ட பேசாம முகம் கொடுத்து கூட பேசாம இருக்கிறாங்க. அப்போ மாறன் அவங்களுக்காக வள்ளி கிட்ட போய் சொல்றாங்க, ஏன் அத்தை நீ வீரா மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்த, இப்போ ஏன் பேசவே மாட்டேங்கிற அப்படிங்கவும், எங்க பாரு அவளை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லவும், அப்போ வீரா சொல்றாங்க, எனக்காக யாரும் ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ண வேண்டாம், அவங்கவுங்க வேலையை பார்த்தாலே போற அப்படிங்கவும், உடனே வள்ளி வீரா பத்தி மறைச்சிக்கிட்டு போகவும் வீராவும் சோகத்தோட வராங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு ஒரு சாமியார் வர மாதிரி காட்டுறாங்க. அப்போ சாமியார் வந்ததுமே உடனே ராமச்சந்திரன் சொல்றாங்க, இந்த வீட்டில் ஒரே பிரச்சனையா நடந்துகிட்டு இருக்குது, அந்த பிரச்சனைக்கெல்லாம் எப்படி தான் முடிவு கட்டுதுன்னு தெரியாம நாங்கள் குழப்பத்தோடு இருந்த நேரத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லவும், அப்போ வள்ளியும் சொல்றாங்க, ஆமா சாமி வீட்டில் அடுத்தடுத்து ஒரே பிரச்சனையா இருக்குது, இந்த பிரச்சனைலாம் எப்போ தீரும், இதுக்கு ஒரு முடிவு எப்போ கிடைக்குன்னு எங்களுக்கு தெரியல, நாங்களே ரொம்ப குழப்பத்தோடு இருக்கிறோம், நீங்களாவது எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியுமான்னு பாருங்க அப்படிங்கவும், உடனே இந்த சாமியார் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்றாங்க, எல்லாரும் காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடுங்க அப்படிங்கவும், அப்போ பார்க்கும்போது ராகவ் கண்மணி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறனும் வீராவும் அவங்களும் காலில் விழுந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அடுத்து வள்ளி சொல்றாங்க, என்ன விஜி பார்த்துக்கிட்டே இருக்கிற, போ நீயும் கார்த்தியும் போய் ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்லவும், உடனே விஜி காலில் விழுறதுக்காக போகும்போது சாமியார் தடுக்கிறாங்க, நீ ஒன்று காலில் விழ வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே விஜி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ எதுக்காக சாமி இப்படி சொல்றீங்க அப்படின்னு வள்ளி கேட்கும் போது, ஜோடி ஜோடியாக தானே எல்லாருமே காலில் விழுந்தாங்க, அப்படி இருக்கும்போது கார்த்திக் ஏற்ற ஜோடி இவ கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. அப்போ என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் இவ ஒரு தப்பானவா, இவன் என் காலில் விழுந்தா நான் ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், உடனே கார்த்திக் புரிஞ்சிருது. கார்த்தி பார்த்தோம்னா அடுத்தது பிருந்தாவை அழைச்சிட்டு வராங்க. அப்போ பிருந்தாவும் கார்த்தியும் இந்த சாமியார் காலில் விழவும் அவங்க சந்தோஷமாட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கவும், இதை பற்றி விஜி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இந்த சாமியார் நான் காலில் விழவும் போது இந்த மாதிரிக்கு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார், இப்போ என்னன்னா கார்த்தி பிருந்தாவை அழைச்சிட்டு போய் காலில் விழவும் அவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அப்போ ஆக மொத்தத்தில் நம்மளை பற்றி அவருக்கு ஏதோ கண்டுபிடிச்சிருக்காரு போலுக்கு, நம்ம யாருன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அதிர்ச்சியோடு இருக்கவும், அப்போ ராமச்சந்திரன் வள்ளி குடும்பத்தோட அவ்வளோருமே கொஞ்சம் பதட்டத்தோடையும் குழப்பத்தோடையும் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய்க்கு எதுக்காக இவர் ஆசீர்வாதம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ராமச்சந்திரன் கேட்குறாங்க, எதுக்கு சாமி நீங்கள் விஜய் காலவில் ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படிங்கவும், நல்லவங்களுக்கு மட்டும்தான் நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே அப்போ விஜய் நல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, என்ன சாமி நீங்கள் எதுவுமே சொல்லாமல் போகிறீங்களே நாங்கள் கேட்டதுக்கு அப்படின்னு சொல்லவும், இன்னும் நீங்கள் விஜயை
காலை விழ வேண்டான்னு சொன்னீங்களே, அதனால் எங்களுக்கு குழப்பம் ஒன்று கூடுதலாக தான் இருந்துட்டு இருக்குது. நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவு சொல்லிட்டு போங்க சாமி அப்படிங்கவும் உடனே அந்த சாமியார் வந்து சிரிக்கிறாங்க. எல்லாருக்கும் முடிவு தெரியற நேரம் சீக்கிரத்திலே வரும், அப்போ யார் எப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ கண்டிப்பாக நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து எல்லாருமே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. இப்போ வள்ளி கேட்குறாங்க, சாமி நீங்கள் சொன்னது எங்களுக்கு ஒன்றுமே புரியல, சீக்கிரமாகவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படிங்கவும் ஒருத்தன் வந்து 2 தாலி கட்டியிருக்கிறதா சொல்லிக்கிட்டு இந்த குடும்பத்தில் வந்து எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஒரு தாலி வந்து பொய்யான தாலியாகும் அப்படிங்கிறாங்க. ஒரு தாலி கட்டினது தான் உண்மையான தாலி, அவங்க தான் வந்து கூட சீக்கிரம் வந்து அவங்க வந்து வாழ்க்கையை தொடருவாங்க, அந்த பொய்யான தாலிக்காரங்க சீக்கிரத்திலே வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சாமியார் வந்து அந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி அது யாருன்னு சொல்லி அவங்க வந்து உடச்சி சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதனால ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, சாமி நீங்கள் பேசுகிறத பார்த்தா எங்களுக்கு குழப்பம்னு கூடுதலாக தான் இருக்குது, நீங்கள் யார் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அது சொல்லக்கூடிய நேரம் இது கிடையாது, தெரிய வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் வந்து சிரிச்சுக்கிட்டே விஜயை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போகவும் விஜய்க்கு வந்து எல்லாமே புரிஞ்சிருது, அவர் நம்மளை தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. அடுத்து பார்த்தோம்னா வள்ளி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. அப்போ வள்ளி வந்து குழப்பமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து சாமியார் வந்து எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ணினாரு, ஆனால் விஜய்க்கு மட்டும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ விஜய் தான் ஒருவேளை தப்பு பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மாறனும் வீராவை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து வீரா வந்து நினைக்கிறாங்க, சாமியார் வந்து விஜய்க்கு ஆசீர்வாதம் பண்ணலைல, அப்போ கார்த்தி வந்து ஒருவேளை தப்பு பண்ணலையோ, கார்த்தி நல்லவனாக தான் இருந்திருக்கிறான், அப்போ இந்த விஜய் தான் வந்து ஏதோ தப்பு பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராவுக்கும் வந்து விஜய் மேலே தான் சந்தேகம் வருது. இப்படி எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு இதில் அவங்க யோசிக்கும் போது எல்லா பக்கமும் அவங்களுக்கு வந்து விஜய் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சுது. அப்போ ராமச்சந்திரன் வந்து இதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வள்ளி வராங்க. என்னன்னா எதை பற்றி நீ யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது எல்லாம் நான் விஜய் பார்த்து தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணா நானும் அதை தான் யோசனை பண்ணினேன், ஆனால் விஜய் வந்து ரொம்பவே நல்ல பொண்ணுன்னா, அவள் எவ்வளோ வெகுளித்தனமான பொண்ணு, அவள் எதுக்குன்னு அந்த மாதிரிலாம் போய் பேச போறா, ஆனால் சாமியார் எதுக்காக இப்படிலாம் பண்ணாருன்னா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கவோ அதுதான் ஒரு கூடிய சீக்கிரத்திலேயே வந்து தெரியும்னு சொல்லியிருக்காருல, அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வள்ளியும் ஆமாண்ணா நீ சொல்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பிருந்தா வந்து இப்போ சோகத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி வராங்க. பிருந்தா நீ எதுக்காக சோகத்தோடு இருக்கிற, இன்னும் சந்தோஷமா இரு பிருந்தா, அதுதான் சாமியார் வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார்ல, அப்பவுமே தெரியலையா நம்மளை தான் வந்து அவர் வந்து ஏற்றிருக்கிறாருன்னு, அது மட்டும் இல்லை போலியான ஒருத்திங்க இருக்கிறதா சொன்னார, அது வந்து வேற யாருமில்ல அந்த விஜய் தானே, விஜயோட முகத்தரை தான் சீக்கிரமா வந்து வெளிப்படையா தெரியும்னு சொன்னார்ல, அதனால நம்ம நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் பிருந்தாவும் வந்து நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து சந்தோஷமா தாங்க இருக்கு, ஆனா அந்த நாள் எப்போ வரும்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சாமியார் வந்து விஜயை மறைமுகமா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. விஜயோட உண்மையான முகம் எப்போ வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.